உங்களை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இடைப்பாடி நகரத்தில் வாழக்கூடிய மக்களுடைய உடல்நலனை பாதுகாக்கின்ற அருள் பணியை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்பது உயர்ந்த இல்லத்தில் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் என்பதை யாராலும் ஏதாவது வேலை படும் காரணமாக அந்த பகுதிக்கு எல்லாம் கோயிலை அகற்ற முடியவில்லை என்று சொன்னார். எனக்கு அலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. நான் உடனடியாக ஒரு அதிகாரிகளை சொல்லும் போது அதை உடனடியாக நீங்கள் போய் இதெல்லாம் நீங்கள் செய்து அறுபடுத்திருக்கிறார் என்றால் இவருடைய பணியினால் இந்த வளர்ந்துள்ள மக்களுக்கு என்ன நன்மை என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரியும். இந்த நகரை சுத்தமாக வைத்துக் கொண்ட உங்களுடைய பள்ளி நல்ல ஒரு செய்து முடியும். அதை செய்யவில்லை என்று சொன்னால் குருநாட்டம் அந்தந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் உடல் நலத்திற்கு கேடாக அமைந்துவிடும். அதை அந்த சூழலை ஏற்படாமல் தடுத்து பாதுகாக்கின்ற காரணத்தால் மக்களுக்கு இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அதைத்தான் நான் விடுதலை பேசும்போது சொன்னேன். உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இந்த நகர மக்களுக்காக நீங்கள் உயர்ந்த இடத்தில் செயலாற்றி வருகிறீர்கள். இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் எதை எதிர்பாராக உங்களுடைய கடமை சரியா செய்யணும் அதுக்காக உங்களுடைய பாராட்டுகளை நன்றிகளை தெரிவிக்கிறேன். நீங்கள் எக்காலத்திலும் உங்களுடைய ஆயுட்காலமுறை இந்த பணி செய்கின்ற போதும் பணி நிறைவு பெறுகின்ற வரையும் அதே போன்று உங்களுக்கு பின்னால் வருகின்ற இந்த பணிக்கு வருகின்ற சகோதரர்களுக்கும் ஒரு நல்ல செயல்பாட்டுடன் கூடிய எண்ணங்களை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். உங்கள் பணியை இன்னும் சிறப்பாக இந்த நகரத்தில் செய்து தர வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து வந்தவுடனே கேட்டேன். இப்போதான் முதல்ல இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. கொரோனா காலத்தில் நாங்கள் செஞ்சோம். கை உரை, இந்த மூக்கு கவசம் அதெல்லாம் கொடுத்து நாங்கள் தூய்மை பணியாளருக்காக வேண்டி சேவை செஞ்சிருக்கோம். அது மிகப்பெரிய பாதுகாப்பு. ஏனென்று சொன்னால் கொரோனா காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரே பேசாத காலம், ஒருத்தர் தொடாமைக்கு தள்ளி நிற்கிற காலம், கையில் காசு கூட கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால நம்ம எடப்பாடி நகரத்திலே எவ்வளவு பேர் அந்த கொரோனா பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த குடும்பங்களுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நடைமுறையில். உங்களுக்கு அந்த பகுதியில் சரி, என்னுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் நல்ல முக்கியமான ஆளுங்க நிறைய அதில் மாட்டி இறந்துட்டாங்க. ஆராய்ச்சி சிலம்பரம் இருந்தாரு, உப்புகார் கிருஷ்ணன் சரி உங்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தாரு. என்னுடைய நண்பர், பள்ளியோட நண்பர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் பழனிசாமி, துறைங்கிற பழனிசாமி இருந்தாரு. இவங்களாம் இன்னைக்கு நம்மளோட இல்லை, இல்லாத காரணத்தை போடுறாங்க. குறிப்பிட்டு நான் என் வார்டை மட்டும் சொல்வது, என் வார்டுக்கு இருந்த தெரிந்தவர்களில் இது போன்ற 20 பேர் என்னுடைய கடைசி தம்பி கூட அதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நகரத்தில் பெரிய அளவு பாதிக்கப்பட்டாங்க. நீங்க அந்த சூழல்ல கூட கொஞ்சம் கூட தயக்கமின்றி உங்களுடைய பணியை சிறப்பாக செய்தீர்கள். தெருவு பார்த்துருக்கீங்க, சுண்ணாம்பு தெளிச்சிங்க, சுத்தம் பண்ணீங்க. அதெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம எதுக்கும் பயப்படாம நீங்க துணிக்கெல்லாம் வேலை செஞ்சீங்க. அதெல்லாம் என்றைக்கும் இந்த சமுதாயம் மறக்காது, இந்த ஊர்ல இருக்க மக்களும் மறக்க மாட்டாங்க. அந்த வகையில் என்றென்றும் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும், உங்களுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சிவனடியார் அமைப்பின் சார்பாக இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்க எங்கள் அனைவரின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெற்றிருக்கிறேன். ஆனா நீங்க அதெல்லாம் பொருட்படுத்த
பொருட்படுத்தாது காலையில 6 மணிக்கு சரியாக வந்திருந்து இந்த மக்களுக்காக எல்லாரோட ரொம்ப உழைக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தா தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு வர முடியும், நீங்களும் நல்லபடியா ஒரு இடத்துக்கு போக முடியும். ஒரு திருமண நிகழ்வுக்கோ எதுக்கு போனாலும் உடம்பு நல்லா இருக்கும். காய்ச்சலோ தலைவலியோ இருந்தாலே போக முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வு எதிர்பார்க்காம எதையும் எதிர்பார்க்காம வெறும் எனக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் நம்ம அந்த வேலையை செய்ய முடியாது. உங்களுடைய அது தொண்டுன்னு தான் சொல்லணும். எங்களுடைய பார்வை திருக்கூட்டத்தின் பார்வை இறை வழிபாடு மட்டுமல்ல சமூக வழிபாடு வேண்டும் சொல்லி எங்க சிவாச்சாரியார் சொல்லுவாங்க. அவருடைய தலைமை அவரோட ஆட்சி பிறகுதான் எல்லாமே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு ஆலோசகராக இருந்து இறைவன் எங்களை வழிநடத்துவது போல நம்ம திருக்கோயில் சிவாச்சாரியார் அவருடைய தந்தைக்கு பிறகு அவருடைய மகனாக எங்களுக்கு வழியாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஐயா பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பொழுதுமே வேதம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய உழைப்பும் எங்களுக்கு நிறைய நம்ம கோயிலில் இருக்குதுன்னு எங்களுக்கு பெரியவர் சொல்லியிருக்காங்க. நம்ம மத பேதமும் ஜாதி பேதமும் இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல நீங்களும் எப்பொழுதும் உங்களுக்கு பிரியமான நீங்க இந்த நிலைமைதான் உட்படணும்னு இல்லை, உங்களுக்கு எது பிரியமா இருக்குதோ அந்த இறைவன் வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? அதெல்லாம் யாரும் உங்களுக்கு நாங்கள் தடையா இருக்க மாட்டோம். இந்த நோக்கம் ஏற்பாடு பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க, எனக்கு சாமி அவங்க சாமியை கூப்பிட வேண்டாம், உள்ளார வந்து இருந்து வாங்கி போன போதும் வராதவங்களுக்கு நாங்கள் இலக்கல் தேடி கொண்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னோம். உங்களுடைய பணிக்கு தான் அதனுடைய இதையுடைய மற்றபடி உங்களை ஒரு இதுக்காக தான் இல்லை, உங்களுடைய அந்த தொண்டு அதை பாராட்டி தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு எங்களை எல்லாம் வழியாக வழிநடத்தி வருகின்ற அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். நமது சிறப்புக்குரிய தக்கப்பன் திருவாளர் பாஷா அவர்களே மற்றும் திருவிழா கமிட்டி உறுப்பினர்களே, அவருடைய இந்த கோயிலை வளரச் செய்து வரும் சிவனடியார் தொண்டர்களே மற்றும் ஊர் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி, இந்த தொண்டானது எவ்வளோ செய்ய வேண்டியது இன்று இருக்கும் ஒரு நல்ல சூழ்நிலையிலே இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் சிவனடியார் தொண்டர்களுக்கும் இந்த அவசர மரியாதைகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஊரை சிறப்பாக நடத்தி வரும் திருவாளர் பாஷா அவர்களுடைய ஒப்பற்ற தலைமையிலே இந்த தூய்மை பணியாளர்கள் எடப்பாடி நகரை மிகவும் தூய்மையாக வைத்துள்ளார்கள். அவர்கள் நன்றியோடு இந்த மாநகரை தொண்டு செய்து மேலும் அலங்கரித்து இந்த எடப்பாடியை வளர செய்யுமாறும் ஆலயத்தை வளர செய்யும் சிவனடியார் தொண்டர்கள் மேலும் சிறப்பாக பணியாற்றுமாறும் உங்கள் எல்லோரும் சார்பாக கேட்டுக்கொண்டு விழாவை எங்களை சிறப்பித்தமைக்கு சிவனடியார் தொண்டர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க்கை.